ஓம் சாந்தி 22/8/2024. இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு கல்பத்திலும் அனைத்து விதமான நடிப்பையும் நடித்து விட்டீர்கள். இப்போது நடிப்பு நிறைவடைகிறது. வீட்டிற்கு போக வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகி நீங்கள் தங்களின் மகிமைகளை எந்த வார்த்தைகளில் கூறுகிறீர்கள்? பதில்: நாங்கள் பிராமணர்கள், உச்சிக்குடிமைக்கு சமமானவர்கள். நமக்கு நிராகார் பகவானே அமர்ந்து கற்பிக்கிறார். உலகத்தில் மனிதர்கள் மனிதர்களுக்கு கற்பிக்கிறார்கள், ஆனால் சுயம் பகவானே கற்பிக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு பாக்கியசாலி! கேள்வி: இந்த நாடகத்தில் அனைவரையும் விட மிகப்பெரிய நிலை யாருடையது? நிராகார தந்தையினுடையது. அவர் ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். அனைத்து ஆத்மாக்களும் நாடகம் என்ற நூலில் கட்டப்பட்டுள்ளீர்கள். அனைவரையும் விட மிகப்பெரிய நிலை பாபாவுடையதாகும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய வீடு சாந்தி தாமம் நினைவிருக்கிறதா? மறந்துவிடவில்லையே என ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக தந்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்போது 84 பிறவிகளின் சக்கரம் நிறைவடைந்து விட்டது. எப்படி நிறைவடைந்தது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரை யாரும் இவ்வாறு கேட்க முடியாது. ஆகவே இப்போது வீட்டிற்கு போக வேண்டும். இப்போது 5000 வருடத்தில் எத்தனை நாட்கள் மீதம் இருக்கிறது? பாபா குழந்தைகளுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே லட்சக்கணக்கான ஆண்டுகள் விஷயம்லாம் யாருக்கும் நினைவில் இருப்பது கடினமாகும். லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்பது கிடையவே கிடையாது. 5000 வருடம்தான். 5000 வருடத்திற்கு முன்பு பாரதம் எப்படி இருந்தது? அளவற்ற சுகம் இருந்தது. எவ்வளவு செல்வம் இருந்தது! அந்த ராஜ்யத்தை அவர்கள் எப்படி பெற்றனர்? ராஜயோகத்தை கற்றனர். இதில் சண்டை போடுவதற்கு எதுவும் இல்லை. இதற்குத்தான் ஞான ஆயுதம் என்று பெயர். வேறு எந்த ஸ்தூல விஷயங்களும் இல்லை. ஞானத்தின் ஆயுதங்களும் உள்ளன. ஞானம், விஞ்ஞானம், நினைவு மற்றும் ஞானத்தில் எவ்வளவு பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்கின்றன. நீங்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிறீர்கள். தேவதைகளுக்கு அகிம்சையானவர்கள் என்று பெயர். பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு நானே அது, அதுவே நான் என்பதன் பொருளை புரிய வைத்துள்ளார். ஆனால் அவர்கள் எப்படி கூறிவிட்டார்கள்? ஆத்மாக்களாகிய நாம் பரமாத்மா என்கிறார்கள். அவர்களுக்கு நாடகத்தின் முதல் இடைக்கடை பற்றிய ரகசியம் தெரியாது. இந்த சரீரத்தில் இப்போது நீங்கள் பிராமணர்களாகிய உங்களுக்குத்தான் பாபா வந்து புரிய வைத்துள்ளார். நாடகத்தில் ஒன்று போல இருவரின் முகங்களை உருவாக்குகிறார்கள். அதில் தன்னுடைய கணவர் யார், இவரா அவரா என குழம்பி போகிறார்கள். இது எல்லையற்ற விளையாட்டாகும். இதில் ஒருவர் போல இன்னொருவர் இருக்க முடியாது. ஒவ்வொருவரின் தோற்றமும் தனித்தனி ஆகும். வயது ஒன்றாக இருக்கலாம், ஆனால் தோற்றம் ஒன்றாக இருக்காது. ஒவ்வொரு பிறவியிலும் தோற்றம் மாறிக்கொண்டே போகிறது. இங்கே பல மொழிகள் உள்ளன. சத்தியுகத்தில் பல மொழிகள் இருக்காது. ஒரே தர்மம், ஒரே மொழி, ஒரே ராஜ்யம்தான் இருக்கும். ஆகவே இப்பொழுது பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானத்தின் வேகத்தால் சீக்கிரமாக தங்கம் வெள்ளியினாலான கட்டிடங்கள் இருக்கும். விஞ்ஞானத்தின் வேகத்தால் சீக்கிரமாக கட்டிடங்களை அங்கே கட்டுவார்கள். இங்கே விஞ்ஞானத்தின் சுகமும் இருக்கிறது, துக்கமும் இருக்கிறது. இதன் மூலமாக முழு உலகமும் அழிந்து போகும். இதற்குத்தான் வெளிப்பகட்டின் வீழ்ச்சி என்று பெயர். வரதானம்: அழிவில்லா ஞானத்தின் அழிவில்லாத ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் புயலையும் பரிசாக மாற்றி ஏற்றுக்கொள்பவரே சிரேஷ்ட பிராமணன் ஆவார். ஸ்லோகன்: அமைதி என்னும் சாம்பிராணி புகை போட்டு வைத்தால் அமைதி இன்மை என்ற துர்நாற்றம் போய்விடும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா சாந்தி தாமம், சுகதாமம் இரண்டையும் தெளிவாக விளக்குகிறார். பார்க்கலாம். குழந்தைகளே, இப்பொழுது நாம் வீட்டிற்கு போக வேண்டும். கலியுகத்தில் வீடு திரும்ப வேண்டும். முடிவடைய நேரம். 5000 வருஷ நாடகமும் முடிய போகின்ற நேரம். ஆகவே
தந்தை கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய வீடு சாந்தி தாமம் நினைவிருக்கிறதா? மறந்து விடவில்லையே என ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக தந்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்போது 84 பிறவிகளின் சக்கரம் நிறைவடைந்து விட்டது. எப்படி நிறைவடைந்தது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரை யாரும் இவ்வாறு கேட்க முடியாது. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளிடம் பாபா கேட்கிறார், இப்போது வீட்டிற்கு போக வேண்டும் அல்லவா? வீட்டிற்கு சென்று பிறகு சுகதாமத்தில் வர வேண்டும். இது சுகதாமம் கிடையாது, இது பழைய உலகம் துக்கதாமம் ஆகும். அது சாந்தி தாமம். சுகதாமம் செல்ல வேண்டும். இப்போது இந்த துக்கதாமத்திலிருந்து முக்தியடைந்து முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். முக்தி தாமம் மற்றும் சாந்தி தாமம் எதிரில் இருக்கிறது, அது வீடாகும். பிறகு நீங்கள் புதிய உலகத்தில் வருவீர்கள், அது சுகதாமம். அங்கே தூய்மை, சுகம், சாந்தி எல்லாமே இருக்கும். இதைத்தான் புரிந்து கொள்கிறீர்கள் அல்லவா என்று கேட்கிறார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா இன்று நீங்கள் ஆல்ரவுண்டர் என்ற தலைப்பில் பாடம் கூறுகின்றார். பாருங்களேன், இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு மனிதனிலிருந்து தேவதையாகக்கூடிய போதனைகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் எல்லையற்ற தந்தையிடமிருந்து இந்த எல்லையற்ற சொத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். இது ஆத்மாவின் விஷயமாகும். இதில் ஸ்தூலமான சண்டைகளின் விஷயம் எதுவும் இல்லை. ஆத்மா பதீதமாயிருக்கிறது. ஆகவே தூய்மை ஆவதற்காக பாபாவை அழைக்கிறது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளையே இப்போது வீட்டிற்கு போக வேண்டும் என பாபா கூறுகிறார். இது ஜீவாத்மாக்களின் உலகம், அது ஆத்மாக்களின் உலகமாகும். அதை ஜீவாத்மாக்களின் உலகம் என்று கூற முடியாது. நாம் தூரதேசத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பதை அடிக்கடி நினைவில் கொண்டு வர வேண்டும். ஆத்மாக்களாகிய நமது வீடு பிரம்மாண்டமாகும். நாம் அங்கே வசிக்கிறோம் என்பது புத்தியில் இருக்கட்டும். அது இந்த ஆகாய தத்துவத்தை கடந்து அங்கே சூரியன், சந்திரன் எதுவும் இல்லை. நாம் அங்கே வசிக்கக்கூடியவர்கள். இங்கே நடிப்பதற்காக வந்துள்ளோம். 84 பிறவிகளின் நடிப்பை நடிக்கின்றோம். அனைவரும் 84 பிறவிகளை எடுக்க முடியாது. மெல்ல மெல்ல மேலிருந்து இறங்கிக் கொண்டே வருகிறோம். நாம் ஆல்ரவுண்டர். அனைத்து காரியங்களையும் செய்யக்கூடியவர்களுக்கு ஆல்ரவுண்டர் என்ற பெயர். நீங்களும் ஆல்ரவுண்டர். முதலில் இருந்து கடைசி வரை உங்களுக்கு பாகம் இருக்கிறது. இப்போது இந்த சக்கரத்தின் முடிவு என்றாலும் மேலிருந்து கீழே வந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் மேலிருந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள், வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஓம் சாந்தி. மலர்வதேனோ என் மன பூங்கா, தலைவனாய் நீயானதும். மலர்வதேனோ என் மன பூங்கா, தலைவனாய் நீயானதும். அன்பே பிரபு யாராகட்டும், உன்னை போலாகுமா? மலர்வதேனோ என் மன பூங்கா, தலைவனாய் நீயானதும். தியாகம் என்னும் நாற்று நாட்டி, ஞானம் என்னும்
தியாகம் என்னும் நாற்று நாட்டி ஞானம் என்னும் விதை விதைத்து முயற்சி எனும் பூங்கொடியது படரவும் வீசும் வாசம் மார்வமின்மை நான் உன்னை இங்கு கண்டதும் வாழ்க்கையே ஒரு தபோவனம் அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும் உறவு தோன்றும் முன்னேசம் கண்டே ஊட்டி வளர்த்தாய் பார்வையாலே உறவு தோன்றும் முன்னேசம் கண்டே ஊட்டி வளர்த்தாய் பார்வையாலே பரம சுகத்தின் பாக்கியம் பிரபுவின் சந்திப்பில் அடைகிறேனே ராஜாவுந்தன் துணையினால் ரோஜா தோட்டம் ஆகுவோம் அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும் ஓயும் ஜீவன் சீலமாக செய்யும் செயல்கள் ஓங்குமே ஓயும் ஜீவன் சீலமாக செய்யும் செயல்கள் ஓங்குமே சேவைக்காக தியாகம் செய்து நம்மை நாமே ஆளுவோமே அதிர்ஷ்டமே என் அன்பு தோழா உன்னுடன் நான் சேர்ந்ததால் அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும் மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும் அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும் மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும் மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும்